மரக்காணம் பகுதியிலிருந்து செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார்லஸ், மாமல்லபுரம் பட்டினப்பாக்கம்ல காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது, கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது போன்ற தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கியிருந்தாங்க. நீங்க இருக்கக்கூடிய மரக்காணம் பகுதியில காற்றுடைய வேகம் எவ்வாறாக இருக்கிறது? ஏன்னா புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரிக்கு சற்று வடக்கே தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காற்றுடைய வேகம் தற்போது எப்படி இருக்கிறது? மழையுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது? பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில யாரேனும் வெளியே வருகிறார்களா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? சற்று நேரத்துக்கு முன்னதாக சிறிதளவு அந்த மழையோட வேகம் குறைந்து மழை பெய்யாமல் இருந்தது. ஆனால் இப்போ மீண்டும் காற்றோட வேகமும் மழை பெய்யவும் ஆரம்பித்திருக்கிறது. நீங்க கூட இந்த காட்சிகளை பார்க்கலாம். முக்கிய பிரத்யேகமான காட்சி புதிய தலைமுறை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடலுடைய சீற்றம் இன்னும் குறையவே இல்லை. அந்த ஓசையை பார்த்தாலே இங்கு இருப்பவர்களுக்கு பயம் ஏற்படும் அளவுக்கு அதோட ஆக்ரோஷமாக அந்த கடல் சீற்றமானது தொடர்ந்து இங்கே இருக்கிறது. மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் இருந்து அதையும் தாண்டி 10 to 20 அடிக்கு உள்ளே அவர் வீடுகளுக்கு வரை ஏற்றி அவர்களுக்கு பாதுகாப்பாக படகுகளை வைத்திருக்காங்க. இந்த கடல் அலைகள் தொடர்ந்து ஆக்ரோஷமாக கரையை தொட்டு மீண்டும் வெகு விரைவாக, அதாவது அந்த கடல் அலைகள் என்பது அதோட உயரமும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. மரக்காணத்தை பொறுத்தளவு இந்த 10 கிராம பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக இந்த மின்சாரம் தடைபெற்றிருக்கு. அதை தாண்டி 560க்கும் மேற்பட்டோர் 10 புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குறாங்க. ஆனால் இது என்ன மாதிரியான சூழ்நிலை என்பது தெரியவில்லை. சற்று நேரத்துக்கு முன்னதாக ஒரு சொட்டு மழை கூட பெய்யாமல் இருந்தது. மீண்டும் இப்ப தற்பொழுது மழை பெய்ய துவங்கி இருக்கு. காற்றோட வேகமும் அதிகரிக்கிறது. இது எப்படி இந்த வானிலை மாறுபாடு ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாத அளவுக்கு இங்குள்ள மீனவர்களும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையில இருக்காங்க. எப்பொழுது இந்த கடல் அன்னை மீண்டும் தன்னுடைய ஆக்ரோஷத்தை குறைத்து கொண்டு அமைதியாகும் என்பதை அவர்கள் கடலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. ஏனென்றால் 2 நாட்களாக மிகப்பெரிய அளவுல இந்த கடல் அன்னை ஆக்ரோஷமாக அலைகளை வரக்கூடிய இந்த நிலையில அவர்கள் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையிலே இந்த மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் காணப்படுறாங்க. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு அலையும் வரும்பொழுது அதோடைய வேகம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது உள்ளே அந்த கரையை தொடும் அளவுக்கு அந்த கடல் நீரானது உள்ளே புகும் அளவுக்கு தான் உள்ளது. அந்த அளவு தான் அந்த கடலோட வேகம் இருக்கிறது. மீண்டும் கூட இந்த காட்சிகளை ரொம்ப அதாவது அருகாமையில் நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கடல் அலைகள் என்பது தொடர்ந்து ஆக்ரோஷமாக கொண்டுதான் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் தொடர்ந்து மரக்காணத்தில் முகாமிட்டு அவர்கள் பாதுகாப்பு மையங்களில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. மிக முக்கியமாக சாலையோர பகுதியில் உள்ளவர்களை மீட்டு அவர்களை பாதுகாப்பு மையங்கள் அமைக்க விட்டு இரவில் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அவர்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. கடல் அலை தொடர்ந்து ஆக்ரோஷமாக இருக்கிறது. திடீர்னு இப்ப மீண்டும் மழையோட வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மரக்காணத்தை பொறுத்தளவு இந்த பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் அனைத்து பகுதியிலும் ஒட்டுமொத்தமாக மின்சாரம் என்பது தடைபட்டிருக்கு. அவர்களால் வெளியிலும் வர முடியாத நிலை. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவசரம் இல்லாமல் யாரும் வீட்டை விட்டு நாளை வெளியே வரக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளையும் அறிவுறுத்தலையும் அவர் கொடுத்திருந்தார். அந்த நிலையில் தான் இப்ப தற்பொழுது மரக்காணம் பகுதியில் இங்கே உள்ள மக்கள் தொடர்ந்து அவங்க இருக்காங்க. காற்றுடைய வேகம் அதிகரித்து வருகிறது. கடலுடைய சீற்றமும் ஆக்ரோஷமாக இருப்பதை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சார்லஸ். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.